ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு Techie Tamil. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ChatGPTயோட மேஜிக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ChatGPT மேஜிக் பண்ணுதா? ஆமாங்க, நம்மளோட டே டு டே லைஃப்பில் ChatGPT நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு 10 ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சிமுலேட்டிங் இன்டர்வியூஸ் வித் ChatGPT. நாளைக்கு நம்ம ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம். அப்போது நமக்கு ப்ராக்டிஸ் பார்ட்னராக இருந்து நம்மளை ட்ரெயின் அப் பண்ணுறது யார்? நம்ம ChatGPT. ஆமாங்க, இன்டர்வியூ சினாரியோஸில் இருந்து நம்ம கொஸ்டின் கேட்குறது, நமக்கு ஆன்சர் கொடுத்து ஹெல்ப் பண்ணி நம்மளோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்வியூவராக ChatGPT நமக்காக ஹெல்ப் பண்ணு. இதுக்கு ChatGPTயில் pretend you are an interviewer, so tell me your strength and weakness. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின் போட்டால் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஆன்சராக கொடுக்கும். நம்பர் 2, லேர்னிங் லாங்குவேஜஸ் வித் ChatGPT. ChatGPTயில் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணி இங்கிலீஷ்லேயே ரெஸ்பான்ஸ் வாங்குகிறோம். ஆனால் இதுவே நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை இங்கிலீஷில் கொடுத்துட்டு அது எனக்கு ஃப்ரெஞ்சில் வேணும் இல்லை ஜாப்பனீஸில் வேணும்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரான்ஸ்லேட் ஐ லைக் த பீச் டு ஃப்ரெஞ்ச் இப்படின்னு நான் கொடுத்தா ChatGPTனுக்காக அதை ஃப்ரெஞ்ச் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்துருக்கு. நம்பர் 3, கிராஃப்டிங் கேரக்டர்ஸ் வித் ChatGPT. க்ரியேட்டிவாக ரைட் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேரக்டர் வேணும். அது ரொம்ப குறும்புக்கார ஒரு தோழின்னு வச்சுப்போம், மிஸ்சீவஸ் எல்ஃப். ஸோ இந்த கேரக்டரில் எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ChatGPT ஒரு நேம் கொடுத்து நமக்காக ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணி கொடுக்கும். இது நமக்கு ஒரு ரைட்டர் கூட இருந்து நமக்கு எழுதுகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, ஜென்ரேட்டிங் ஐடியாஸ் வித் ChatGPT. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துருக்குமா, அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கை கொடுக்க தான் இந்த ChatGPT இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் ஐடியாஸ், ஒரு ப்ராடக்டோட நேம் நமக்கு சஜஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ எதுவாக இருந்தாலுமே ChatGPT நமக்காக அந்த வேலையை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆப் ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ChatGPT நமக்காக ரெடி பண்ணி கொடுக்கும். நம்பர் 5, ப்ரெடிக்டிங் அவுட்கம்ஸ் வித் ChatGPT. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ChatGPT நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரெடிக்ட் அ ப்ரைஸ் ட்ராப், எஸ்டிமேட் 20% டிக்ரீஸ். ஸோ இதே ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஸோ ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 6, மேக்கிங் டெசிஷன்ஸ் வித் ChatGPT. எப்போ நம்ம டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும்போது ChatGPT நமக்கு ஒரு கைடாக ஆக்ட் பண்ண, வெதர் இட்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், நம்மளோட பர்சனல் டெசிஷனாக இருக்கலாம். ChatGPT டேட்டா பேக்ட் அட்வைஸஸை நமக்கு வேல்யூபிள் ரிசோர்ஸ்லேருந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிசைட் டு லான்ச், அனலைஸ் நியூ சர்வீஸ் ஆஃபரிங் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, லான்ச் அஸ் டிமாண்ட் அலைன்ஸ் வித் த சர்வீசஸ் அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ண. நம்பர் 7, எக்ஸ்பிளைனிங் டேட்டா வித் ChatGPT. டேட்டாஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும்போது ChatGPT அதை நமக்காக சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா ChatGPT நமக்காக அதை இன்டர்பிரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை ChatGPTயில் எக்ஸ்பிளைன் சேல்ஸ் டேட்டா, இன்டர்பிரட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆஃப்டர் த கேம்பெயின். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேம்பெயினுக்கு பிறகு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம
ChatGPT கேட்குறோம். அதோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள். சேல்ஸ் டேட்டா refers to the collection and analysis of information related to the quantity, value and performance of product or service sold by a business over a specific period of time. Grasping concept with ChatGPT. ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸை ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPT நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணும்போது அதை ChatGPT நமக்காக சிமிலர் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ எத்திக்ஸ், கிளாரிஃபை பயாஸ் இன் அல்கோரிதம்ஸ். ஸோ ஏஐ எத்திக்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அல்கோரிதம்ஸில் பயாஸ் கான்செப்ட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ChatGPTயோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நம்பர் 9, இம்ப்ரூவிங் லாங்குவேஜ் வித் ChatGPT. நீங்கள் பெட்டராக ரைட் பண்ணணுமா? ChatGPT உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ChatGPT நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கிராமராக இருக்கலாம், ஒரு கிராமேரியன் இல்லை ஒரு ஸ்டைல் கோச்சாக நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர், இதை ரிவைஸ் பண்ணி கொடு அப்படின்னா நமக்கு ஐ எம் கெட்டிங் டு த ஸ்டோர் அப்படின்னு ஃபார்மல் வேயில் கொடுக்கும். நம்பர் 10, கோட் டீபக்கிங் வித் ChatGPT. நார்மலாக நம்ம கோடிங் எழுதுறதுக்கு பைத்தான் கோடாக இருக்கட்டும், HTML கோடாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கோடிங் எழுதுறவங்களுக்கு அவங்களோட எரரை டீபக் பண்ணி கொடுக்குறதுக்கு ChatGPT ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 10 மேஜிக்ஸும் உங்களோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு ஸ்டே டியூன் வித் Techie Tamil. Please like, share and subscribe. Thank you for watching.